அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு மதுரை கூடல் நகருக்கு அடுத்தாற் போல அமைஞ்சிருக்க தினமணி நகர்ல ஒரு மேற்கு பார்த்த மனையில அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் பார்க்குறான். இந்த வீடு மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்புற எலிவிஷனை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ முதல்ல ஒரு எம்எஸ் கேட்டு போட்டிருக்காங்க. அந்த கேட்டை திறக்கவும் பாருங்க, ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இருக்க வால்ல முழுவதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. முன்னாடி கிரானைட்ல ஒரு மேடை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த தலைவாசல் வச்சிருக்காங்க. அதான் பார்க்குறோம். தலைவாசல் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நிலக்கதவு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதியை போய் பார்ப்போம். அருமையா மேலே பால் சீலிங் பண்ணி வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஹாலும் கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. 4x2 வெர்டிஃபைடு டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த பால் சீலிங்கை. இந்த ஹால் முழுவதுமே மேலே சீலிங்கில் இந்த லைட் எஃபெக்டோட சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட டிவி யூனிட் தான் பார்க்குறோம். டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக இது வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் யூசேஜுக்காக இந்த ஸ்பேஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு டேப் வசதியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டோட பூஜா கப்போர்டு யூனிட்டை தான் பார்க்குறோம். பாருங்க, நல்ல பெரிய பூஜா கப்போர்டு தான் கொடுத்துருக்காங்க. கட்டிங் டோர் கொடுத்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட இருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட 2 பெட்ரூமையும் பார்த்து விட்டுருக்கோம். இப்போ ஒரு முதல் பெட்ரூமை போய் பார்த்துருவோம். இந்த பெட்ரூமும் ஜன்னல் வசதியோட ப்ளஸ் 4x2 வெர்டிஃபைடு டைல்ஸு கிளாஸி லுக்கில் அருமையாக அமைஞ்சிருக்கு. சின்னதாக 2 கப்போர்டு கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்பு அதில் மிரரோடையே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு டைலாக ஒரு வார்ட்ரோப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி அருமையாக அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. மேலே சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த அட்டாச்சு டாய்லெட் பார்த்துருவோம். டாய்லெட்டும் பாத்ரூமும் அட்டாச் அமைஞ்சிருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. மேலே வெண்டிலேஷனுக்கு லூவர் ஜன்னல் வச்சுருக்காங்க. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திருப்பி வந்துட்டோம். அப்படியே நேர் எதிர் திசையில் அமைஞ்சிருக்க அடுத்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இதுவும் ஸ்பேஷியஸாக தான் இருக்கு. இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் வசதி இருக்கு. அதே மாதிரி சேமா 2 மினி வார்ட்ரோப் இருக்கு வித் மிரரோட இருக்கு. இதுலேயும் மேலே லாப்ட்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. 4x2 வெர்டிஃபைடு டைல்ஸு நல்லா கிளாஸி லுக் ஃபினிஷிங்கில் அருமையாக அமைச்சிருக்காங்க. இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் ஸ்பேசியஸ் பார்த்துக்கோங்க.
இந்த டாய்லெட் வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனுக்கு லூயர் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. நம்ம இந்த வீட்டோட 2 பெட்ரூமும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஹால் பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்குறோம். என்ட்ரன்ஸில் கிளாஸ் வெளிச்சமானிக்கு அருமையான டெலிவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிச்சன் ஒரு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. போதுமான அலமாரி எடுத்து வச்சுருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்குது. கிச்சன் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு அலமாரி தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் செட்டப். அது போக மிரர் போயிச்ச ஒரு டைல் வார்ட்ரோப் வேறு இருக்குது. கிச்சன் வார்ட்ரோப்பு. அது போக மேலே லாஃப்ட் முழுதுமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிச்சன் மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. கிச்சன் அருமையாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. போதுமான அலமாரிலாம் கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது. மாடுலர் கிச்சனாக சிறப்பாக அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்பி வந்துட்டோம். இப்போ வாங்க இந்த வீட்டோட மொட்டை மாடி பார்த்துருவோம். இந்த வீடு நம்ம மதுரை வானொலி நிலையம் அதற்கு அடுத்தாற்போல் அமைஞ்சிருக்க தினமணி நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் இடத்துல 750 சதுரடி கட்டுமானத்தில் 2 பெட்ரூமோட ஒரு மினி பார்க்கிங் மற்றும் மாடுலர் கிச்சனு கொடுத்துருக்காங்க. மேலே வரைய அருமையாக பில்லர் எடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. சுற்றியுள்ள வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு விலை வந்து 48 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது, கப்போர்டு இருக்குது. அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பில்டிங்க்கு வார்ட்ரோப் இருக்குது, கப்போர்டு இருக்குது, பால் சீலிங் இருக்குது, மாடுலர் கிச்சன் இருக்குது, 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு, லேஅவுட் அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது. எல்லாம் அருமையாக அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.